அக்டோபர் 2 விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில். விருதுநகரில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். நேரலையை பார்க்கலாம். தலை சிறந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு கோப்பைகளுக்கான பரிசு தொகையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உயர்த்தி இந்த முறை பரிசு தொகை மட்டும் ரூபாய் 37 கோடி ரூபாயாக உயர்த்தி அளிச்சிருக்கிறாங்க. இந்த ஆண்டு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளில் மாவட்ட அளவில் வென்றவர்களுக்கு இங்கே பரிசுகளை உங்கள் முன்பு வழங்க இருக்கின்றோம். அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு கூட நிறைய விளையாட்டுத்துறை சாதனையாளர்கள் வந்திருக்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஃபென்சிங் வீரர் தம்பி ஜிஷோநிதி இங்கே வருகை தந்திருக்கிறார். தம்பி ஜிஷோநிதி லண்டனில் நடைபெற்ற காமன்வெல்த் ஃபென்சிங் சாம்பியன்ஷிப் பங்கேற்று வெண்கலப் பதக்கம் வென்றவர். குஜராத், பஞ்சாப், கோவா, அசாம் மாநிலங்களில் நடைபெற்ற தேசிய அளவிலான போட்டிகளில் 4 முறை கோல்டு பதக்கத்தை வென்று சாதனை படைத்திருக்கின்றார். கடந்த 3 வருஷத்தில் மட்டும் 7 தங்கப்பதக்கம், 2 வெள்ளி பதக்கம், 2 வெண்கல பதக்கம் என்று நம்முடைய தமிழ்நாட்டிற்கு பெருமை தேடி தந்தவர் தான் அருமை சகோதரர். இன்றைக்கு எல்லாத்தோட பெருமை, இன்றைக்கு இந்திய ராணுவத்தில் நாட்டை காக்கின்ற பணியை அவர் செய்து வருகின்றார். இப்படி பலருக்கும் முன்மாதிரியாக திகழும் அவருக்கு நாம் அனைவரும் நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அதே போல விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த பாஸ்கெட் பால் வீராங்கனை தங்கை சுந்தரி இங்கே வருகை தந்திருக்கிறார். 38வது நேஷனல் யூத் பாஸ்கெட் பால் சாம்பியன்ஷிப்ல கோல்டு மெடல் வென்று தமிழ்நாட்டு அணியில் இடம்பெற்றவர் தான் சகோதரி. விளையாட்டுத் துறையில் சாதிக்க துடிக்கும் மகளிருக்கு ஊக்கமளிக்கின்ற வகையில் சாதனைகளை படைத்து வரும் அவருக்கு நாம் அனைவரும் நம்முடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்த 2 பேர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் உலக அளவில் பல்வேறு சாதனைகளை தொடர்ந்து படைச்சிட்டு வராங்க. சில நாட்களுக்கு முன்பு ஹங்கேரியில் நடந்த 45வது ஃபிடே செஸ் ஒலிம்பியாட் போட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியை 2 வருடங்களுக்கு முன்பு சென்னையில் முதன்முறையாக வெற்றிகரமாக நடத்தி காட்டணும். இந்த முறை இந்த ஆண்டு 45வது ஃபிடே செஸ் ஒலிம்பியாட் போட்டியில இந்திய ஆண்கள் மற்றும் பெண்கள் டீம் தங்கப்பதக்கங்களை வென்றது. விருதுநகரில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறார். விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்கியவர்கள் குறித்து அவர் பெருமை தெரிவித்தார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். அக்டோபர் 2 விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில்.